Hello friends, welcome back to my channel New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நியூ கிறிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் புதுசா பார்க்குற வியூவர்ஸும் மறக்காம ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபேஸ் எப்போதுமே ரொம்ப பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு டோனர்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடுபடுத்தியிருக்கேன். குக்கும்பர் டோனர் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக குக்கும்பர் எடுத்து அதோட தோலை சீவிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். தண்ணி சூடாகி கொதி வந்ததும் நம்ம அந்த குக்கும்பர் ஜூஸோட அதில் சேர்த்து ஒரு 5 minutes நல்லா கொதி வரட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் அந்த ஜூஸ் ஆறுனதும் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி குக்கும்பர் ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த குக்கும்பர் ஜூஸோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நேச்சுரல் குக்கும்பர் டோனர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் போயிட்டு வந்தோடனே ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த டோனர் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது மின்ட் டோனர். இந்த டோனர் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடுபடுத்தி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 5 minutes நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 hour அப்படியே விட்டுடலாம். 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த புதினா இலைகளோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதுலேயும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மின்ட் டோனரை நம்ம ரெகுலராக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இல்லை வெளியில் போயிட்டு வந்தோன்னா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நம்ம சன் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஸ்கின்னை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரே பாட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்கெட் மிஸ்ட் ஸ்ப்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியில் போகும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.